நெல்லிக்காய் ஊறுகாய். இது பாருங்கள், லக்ஷ்மி கடாட்சம் உள்ள அந்த காய்களை தான் நம்ம ஊறுகாய்களாக போட்டு வைக்கிறது. மாங்காய், எலுமிச்சங்காய், நெல்லிக்காய் இதில் நம்ம போட்டு வைக்கும் பொழுது ஒரு வீட்லேயும் இந்த மூணுலேயும் ஏதாவது ஒரு ஊறுகாய் நம்ம வீட்டில் ஊறிக்கிட்டே இருக்கணும். ஹெச்டிஎல்ங்கிற அந்த கெட்ட கொழுப்பு இருக்குது, ஹை ப்ரெஷர் இருக்குது, இதய நோய் இருக்குது. எப்படி போய் ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்களே. அது வளரும் குழந்தைகள், மத்தியம வயசில் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்லாம். நீங்களுமே அப்பப்போ சும்மா ஒரு துளி சாப்பிட்றதுல என்ன இருக்குது? இப்போ நம்ம ஒரு கிரேவி, பன்னீர் கிரேவி சாப்பிட்றோம், எவ்வளவு எண்ணெய் அதில், எவ்வளவு வெண்ணெய் அதில் போடுறோம். அதுபோல் இதை இந்த மாதிரி ஒரு தர்க்கமில்லாத புரிதலோடு அதை புரிஞ்சுக்கிறது பாரம்பரிய மெத்தடு. இதை 6 மாதம் வரையிலும் நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனுடைய விட்டமின் சி எப்படி நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் அது அழியாது. அப்படி ஒரு கற்பக இது அந்த கனி அவ்வளவு ஒரு உன்னதமான, அதில் உள்ள சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். 80ஸ்லன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளோட ஜனாதிபதி வெங்கட்ராமனுக்கு நம்மளோட தமிழ் மருத்துவர் ஆஸ்தான மருத்துவராக இருந்தார். அவர் சொன்ன ஒரு திருச்சி டாக்டர், அவருடைய ஆர்டிக்கலில் அப்போ புக்ஸில் அவர் கொடுத்ததில் நான் படித்தது. இன்ன வரையில் நான் அதை கடைப்பிடிச்சிட்டு என்னையை சார்ந்த எல்லா மனுஷங்களுக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, நெல்லி முள்ளின்னு சொல்லக்கூடிய நல்ல வத்தலை காய வச்சு சாப்பிட்டா கூட அதில் கால்சியம் சத்து இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? கால்சியம் வேணும், குழந்தைக்கு பால் நிறைய வாங்கிறதுக்கு நம்மளுக்கு காசு பத்தலை, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. விட்டமின் சி உள்ள உணவுகளை கொடுக்குற ஒவ்வொரு உணவுமே ஒரு மருத்துவ பலன், அதுக்கான மருத்துவ பலனை சொல்லியே நான் உங்களுக்கு இந்த அருணா சமையலறை சேனலில் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிடுங்க. இதுக்கு இந்த அளவு புளி, சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ சொலையாக அப்படி கத்தியில் அந்தந்த கோட்டில் எடுத்திங்கன்னா அப்படி சொலையாகவே எடுத்துடலாம். கொட்டையை எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கலாம். நல்லா ராவாக வறுத்துருங்க. கருகக்கூடாது, மஞ்சளாகவும் இருக்கக்கூடாது. இப்போ 1/4 கிலோ நெல்லிக்காய்க்கு 50 நல்லெண்ணெய் வேணும். கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அந்த புளியை கரைச்ச தண்ணியை விட்டுடுறோம். இது நீங்கள் சில்வர் வச்சுக்கோங்க, இரும்பெல்லாம் வச்சிடாதீங்க. அந்த புளி அந்த இதை சாப்பிட்றோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நைஸ் உப்பு. நான் கல் உப்பை தான் அரைச்சி இப்படி எடுத்திருக்கேன். இதுதான் அளவுகள். இப்போ நல்லா இது போல் நல்லா வத்திருச்சு புளி. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருவோம். திருப்பியும் ஒரு சில்வர் சட்டியே வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போடுறோம். கடுகு உளுந்து தாளித்து வருது. இப்போ நெல்லிக்காய்களை கொட்டுறோம். நல்லா பெரட்டி கொடுக்குறோம் அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில். இதிலேருந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா அது வெந்து வர்றதுக்காக. உப்பு நெல்லிக்காயில் இருக்க நீரை வெளியே எடுக்கும். ஒரு அப்பப்போ அப்படி கிளறி கொடுங்க. திரும்ப மூடி வைங்க. இதனுடைய பதம் ஒரு 3 நிமிஷத்தில் வரன்னு ஆயிரும். எல்லா எண்ணெயும் எவாப்ரேட் ஆகி நல்ல ஸ்மூத்தான நெல்லிக்காய் வரும்போது மிச்ச எண்ணெய்களை ஊற்றினோன்னே ஒரே நிமிஷத்தில் எல்லாம் பொங்கி கொடுக்கும். நல்லா 2 நிமிஷம் இந்த நெல்லிக்காய்கள் இந்த எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, வெல்லம் இந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி கொடுக்குறோம். அந்த புளி, வெந்த புளி இருக்கு இல்லையா, எல்லாம் போட்டு மெர்ஜ் பண்ணுறோம். 2 நிமிஷம் ஆகும். ஒன்று கலந்ததுக்கப்புறம் உப்பு, மிளகாய் பொடியை கொட்டுறோம். வறுத்து அரைச்ச வெந்தய பொடியும் கொட்டுறோம். ஒரே நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும், சிகப்பு கலர். இப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கம்மியாக, அதாவது 2 விதமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது போல். அருமையான நெல்லிக்காய் ஊறுகாய், பழைய மெத்தடு.